ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. வார வாரம் இல்லம் தேடி மகா பெரிவா தொடர்ல வியாழந்தோறும் ஒரு நல்ல சிந்தனை பார்த்து வரோம். அந்த வகையில இந்த வார சிந்தனை பத்தி பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல ஒரு சின்ன கதையோட தொடங்கலாம். ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்த சின்ன பையன் விளையாடும் போது அவன் கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஜன்னல் கண்ணாடிய தவறுதலா உடைச்சிட்டான். அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். அவனோட நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏய் இத யார்கிட்டையும் சொல்லாத, யாருக்குமே தெரியாது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சிறுவனுக்கு மனசுல நிம்மதியே இல்லை. அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போனதும் டீச்சரை பார்த்து சொன்னா, சார் நான் கண்ணாடிய உடைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னான். ஆசிரியர் அவனை பார்த்து கொஞ்சம் சிரிச்சார். கண்ணாடி உடைஞ்சது பெரிய விஷயம் இல்லப்பா, ஆனா உண்மையை சொல்லும் தைரியம் எல்லாருக்கும் வராது, ஆனா அது உனக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னார். உண்மைய அவன் சொன்னதுனால எல்லாருமே அவனை ரொம்ப பாராட்டினாங்க. நாம எல்லாருமே வாழ்க்கையில தவறு செய்யறோம். தவறு செய்யறது மனித இயல்பு. ஆனா அதை மறைக்கிறதா அல்லது திருத்திக்கணுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுடைய குணத்தை நிர்ணயிக்கிறது. மகா பெரியவர்கள் அவர்கள் எப்போதுமே சத்தியத்தையும் நேர்மையும் உயர்ந்த வாழ்க்கை நிறைய வாழ்ந்து காட்டினார். எப்போதும் உண்மையை பேசுவதற்கு ஒருபோதும் பயமே இருக்காது. சரி, இந்த வாரம் ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? தவறு செஞ்சா உடனே ஒப்புத்துக்கணும். யார்கிட்டயாவது மனம் புண்படி பேசியிருந்தா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒவ்வொரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இந்த பழக்கம் நம்மள ஒரு நல்ல மனிதரா மாற்றும். தவறை மறைப்பவன் பயத்தில் வாழ்வான், தவறை ஒப்புக்கொள்பவன் நிம்மதியாக வாழ்வான் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வாரம் உண்மையோட வாழ முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே. மகா பெரிவா அருளாட்சியோட இந்த வார சிந்தனையை நடைமுறைப்படுத்தி பாருங்க. அடுத்த வாரம் இதே போல மற்றொரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். நன்றி. ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரா.